ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வைல்டு கார்டு என்ட்ரி பற்றி 2 வீக்ஸாக போயிட்டே இருக்குன்னும் போது நான் 2 வீக்ஸ் முன்னாடி வீடியோஸும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸும் போட்டிருக்காங்க. பிரஜின் சாண்ட்ரா வருவாங்க. ஆனால் நவம்பர் 1 அப்போ தான் வரப்போகிறாங்கன்றதே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பெருசாக வீடியோஸ் ரீச் இல்லாதனால யாருக்கும் போய் சேரல. ஸோ அதே மாதிரி பிரஜின் சாண்ட்ரா வராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு புதுசாக இதில் வீடியோவில் நான் யாரை சொல்லணும்னு பார்த்தேன்னா அமித் பார்கவ் அவர் பற்றி தான் நான் சொல்லலை. ஆல்ரெடி பிரஜின் சாண்ட்ரா, அப்புறம் திவ்யா கணேஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2-3 பேர் லிஸ்ட்டில் சொன்னால் இப்போ அவங்கெல்லாம் வரல. ஓகேங்களா? ஸோ இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரியாக ப்ரொமோலாம் வந்திருக்கு. யார் யார் போகிறாங்க அதில் அமித் பார்கவ், பிரஜின் சாண்ட்ரா, அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ். திவ்யா கணேஷ் கூட வந்து கமருதீனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னாங்க, நம்மளுக்கு சரியாக தெரியல. ஆனால் அவங்க கூட ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க போல இருக்குது கமருதீன் கூட. ஸோ அவங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னும் போது சரி 2 வீக்ஸாக சொல்லிட்டு இருக்கீங்கப்பா இன்னும் உள்ளே வரல அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் எப்பயாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரியாக உள்ளே விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீக்கெண்ட்லேயே வந்து ஹோஸ்ட்டுக்கான விஷயங்கள் இருக்கும்போது இந்த வீக்கெண்டில் விடுற மாதிரி தான் இருந்தது. ஐ மீன் போன வீக்கெண்டு. ஆனால் வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய பிரச்சனைங்க கலவரம்லாம் போயிட்டு இருந்ததுனால அவங்க அங்கேயே வச்சுருந்துருக்காங்க, அனுப்பல. மேபி சீக்ரெட் ரூமில் வச்சுட்டு எப்பயாவது ஷோக்கு தேவைப்படுமோ சர்ப்ரைஸாக ஷாக்கிங்காக உள்ளே விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் வீக்கு நவம்பருக்கு விடுவாங்க. ஆனால் எப்போ ப்ரொமோலாம் வந்துச்சோ அப்போ வந்து உள்ளே வந்து ஆளுங்க போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படின்னும் போது எப்படி இருந்தாலும் வந்து இந்த வீக்குள்ளே விட்டுருவாங்க. எப்பயாச்சும் மிட் நைட்டில் கூட சர்ப்ரைஸ் என்ட்ரியாக விடலாம், இல்லை மிட் வீக்கில் நடுவில் விடலாம் அப்படின்னு சொல்லும் போது 4 பேர் இப்போதைக்கு போகிறாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது யார் யார் 4 அப்படின்னும் போது. இதில் என் லிஸ்ட்டில் இல்லாதது வந்து அமித் பார்கவ் தான். ஸோ இவங்கெல்லாம் உள்ளே போனால் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வைல்டு கார்டில் பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சம் சீசன்ஸ் ஒஸ்ட்டாகவும் இருந்திருக்காங்க, இல்லை போன உடனே டப்பா காலி ஆயிடுச்சின்னு வெளில வந்தவங்களாம் இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த சீசன் வேறு மாதிரி போகுது, பாரு மேலே போகுது அப்படின்னும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 3-4 வீக்ஸ் அவங்கள உள்ளே வச்சு நீங்கள் வந்து ஏற்கனவே வெளிலேருந்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் வரப்போகிறாங்க. இருந்தாலும் உள்ளே போயிட்டு இன்னும் அந்த கேம்குள்ளே மிங்கிள் ஆகிட்டு ஒன்று பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக இருக்கும். இல்லை நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஃபேன்ஸ், பாருக்கான ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பாருக்கான ஓட்டு வந்து டவுனாக இருக்குது. அப்போ வந்து கண்டென்ட் கொடுக்குற பாரு வந்து நெகட்டிவாக தான் கொடுக்குறாங்க அப்படின்ற இடத்துல அவங்களுக்கான நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும்போது அவங்க உள்ளே இருக்க மிக்சர் கண்டென்ட்லாம் ஒன்றுமே கொடுக்கலனாலும் அவங்க பாசிட்டிவாகவே நடிச்சிட்டு இருக்காங்க. பாய்சன் பாட்டிலாகவே இருந்தாலும் பாசிட்டிவாகவே நடிச்சிட்டு இருக்காங்கன்னும் போது கண்டென்ட்டுக்காக 3 வாரமாக அவங்க அவ்வளோவும் டிஆர்பிக்காக வந்துட்டு பிக் பாஸ் ஷோவும் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் கஷ்டப்பட்டு கண்டென்ட்டும் கொடுத்து அவங்கள வந்து ப்ரெஷர்லேயும் வச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள நெகட்டிவாக காமிச்சதுனாலேயே இப்போ வந்து அவங்களுக்கு ஓட்ஸ் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும் போது 3rd பிளேஸில் தான் அவங்க இருக்காங்க. இன்ஃபேக்ட் கேட்டால் டேஞ்சர் ஜோனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் வினோத் இருக்காரா, 2nd பிளேஸில் கமருதீன் இருக்காங்க. இது கிட்டத்தட்ட அஃபிஷியல் ஓட்டிங் தான் அப்படின்னு நான் சொல்கிற பட்சத்தில் அப்போது வினோத்தெல்லாம் என்ன பண்ணார் அப்படின்னும் போது அவருக்கான ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னும் போது அவர் வெஸ் கனியாக்கான்னு வரும்போது பிரச்சனை வரும், அவர் வெஸ் சபரின்னு வரும்போது தான் பிரச்சனை வரும். இன்னும் அதெல்லாம் டைரெக்டாகவே மோதவே இல்லை, மோதனா தான் தெரியும். ஆனால் பாரு கிட்ட எல்லாருமே டைரெக்டாக மோதுறதுனாலே அவங்க நெகட்டிவாக தெரியுறாங்கன்னா இப்போ வியானாக்கும் பிரவீனுக்கும் அங்கங்கே வருது, வியானாக்கும் கெமிக்கும் வருது, வியானாக்கும் அதுக்கப்புறம் வந்து சபரிக்கும் வருது. அதெல்லாம் நீங்கள் 1 ஹவரில் காட்ட மாட்டீங்க, லைவில் வருது, இல்லை அன்சீனில் வருது அங்கங்கே யூடியூப்பில் அப்படின்னு சொல்லும்போது பாருவை மட்டுமே கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு அந்த கண்டென்ட்டே அவங்க நெகட்டிவாக தான் கொடுக்குறாங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இப்போ ஓட்டு வரலன்னா ஜனங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி ஓட்டு இல்லைன்ற மாதிரி பாருவை எலிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சீசன் சுத்த ஃப்ளாப்புன்னு தான் சொல்லணும். ஃப்ளாப் ஆகிருக்க சீசனை ஏதோ ஒன்றாவது கண்டென்ட் கொடுத்து தூக்கி நிறுத்துறது பாரு தானா? அப்போ பிக் பாஸ் ஷோவும் வந்து பாருவை யூஸ் பண்ணிக்க தான் போகிறாங்களா? இப்போ வந்து வைல்டு கார்டு உள்ளே வந்தோடனே இல்லைனா பாருக்கு ஓட்டு இல்லைன்னு வெளில அனுப்ப போகிறாங்க அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க சொசைட்டியில் ஒரு பொண்ணு ஸ்டாண்ட் எடுக்க எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்டாண்ட் எடுக்காத ரம்யாலாம் நல்லவங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களும் விஷம்னு தெரியும். கனி ரொம்ப நல்லவங்களான்னு கேட்டால் குரூப்பிசம் பண்ணுறவங்க நல்லவங்க. சபரி ரொம்ப வந்துட்டு கிரெடிட் கேமு கண்டென்ட் பிளாக்கர். யாராவது கண்டென்ட் கொடுக்க வந்தாலும் அவர் ஒரு நிமிஷம் பாயிண்ட்டை சொல்லினே தான் இருப்பார். ஒரு நிமிஷம் பாயிண்ட் சொல்கிறதுக்கு அவர் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். அப்புறம் பிரவீன் அவர் மட்டும் என்ன பீஸே இல்லை இந்த வீட்டில். பீஸ்க்காகனாக்கா அதையும் தெளிவாக சொல்கிறாங்களா, கொடைக்கானல் ஊட்டி போக வேண்டியது என்ன பீஸ்க்காக, அதுக்கு எதுக்கு பிக் பாஸ் ஷோ வந்த அப்படின்னு சொல்லும்போது எல்லா நாளும் எங்கள் வீட்டில் கார்த்திகை கொண்டாடவா பிக் பாஸ் ஷோ வந்தீங்க? அப்போ பிக் பாஸ் வந்து இழுத்து பூட்டிட்டு தான் உட்காரணும், டிஆர்பி வராமல் கமர்ஷியல் ஷோக்கான எந்த பெனிஃபிட்ஸும் அவங்க வராமல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கமர்ஷியல் ஷோவே இத்தனை சீசனில் இல்லாமல் ஒரு 4 வாரமாக ஒரு ப்ரொமோவில் ஒரு பொண்ணு மட்டும்தான் வருது. அந்த பொண்ணு மேலே தான் அந்த ப்ரொமோ போகுது, அந்த பொண்ணு மேலே தான் அந்த கண்டென்ட் போகுதுன்னா அந்த பொண்ணு டிஆர்பிக்காக நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வைல்டு கார்டு உள்ளே வந்தோடனையும் இல்லை நெகட்டிவாக நீங்கள் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளில அந்த பொண்ணுக்கு ஓட்டு இல்லைன்னு அனுப்புறது எந்த அளவுக்கு ஃபேருன்னு பாருங்கள். ஸோ ஒரு பொண்ணு சொசைட்டியில் ஸ்டாண்ட் எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டன்றது இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோலேயே வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சினி ஃபீல்டில் ஆக்டராக இருக்கும்போது அப்போ வந்து அந்த சொசைட்டிக்குள்ளே அவங்க வர்றதுக்கு தன்னை வெளிப்படையாக காட்டிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுன்றது. அப்போ கனியாக்கா மாதிரி கன்னிங்காக இருந்தால் ஓகே, கனியாக்காவுக்கு பின்னாடி கனி திரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த டேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்குது. இல்லைனா அந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தது பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி அவங்க ஒரு ஈகோவாக அந்த ப்ளே பண்ணுவாங்கன்னா இந்த சீசனை இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் டேரக்டராக இருந்தால் என்ன, இல்லைனா வந்து ஒரு ஆக்டராக இருந்தால் என்ன,
இல்ல ஒரு காமனஸா இருந்தா என்ன? எதுவா இருந்தாலும் எல்லாரும் காமனஸ். எல்லாருமே கண்டஸ்டன்ட்ஸ் தானே. நான் அத ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணணும்னா, அங்கேயே நீயா நானா ஈகோ இருக்கு. அத வந்து வெளிப்படையா காட்டாம கன்னிங்கா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க நானும் ஒரு கண்டஸ்டன்ட் தானே. எனக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும்னு ஒரு பொண்ணு ஸ்டாண்ட் எடுத்தா, அது உங்க கண்ண குத்துது, காத குத்துது, உள்ள குத்துது குடையுதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஆனா பாருக்கான ஃபேன்ஸ் பாருக்கும் நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் ஆனா ஏன் வோட்டிங் வரலன்னு தெரியல. வினோத் ஃபர்ஸ்ட் வந்தாலுமே, கமருதீன் ஃபர்ஸ்ட் வந்தாலும், செகண்ட் வந்தாலுமே பிசிக்கல் வயலன்ஸ் கைய தூக்கிட்டு தூக்கிட்டு போறவருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா, அப்ப கன்டென்ட்டே ஒண்ணும் இல்லாம சும்மா உட்காந்து கும்பல்ல கோவிந்தான்னு பாட்டு பாடுறவருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா, அப்ப கன்டென்ட் குடுக்குற பாருக்கு எப்படி ஓட்டு வருமோ எனக்கு தெரியாது. ஸோ பாரு ஃபேன்ஸ் வந்து உஷாரா இருங்க. ஸோ அவங்களுக்கான வோட்டிங் ட்ராப்ல இருக்கு. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரி ஆக போறாங்க. பாரு கேம் எப்படி ஆஃப்கோர்ஸ் பாரு கிட்டயும் ஃப்ளாஸ் இருக்கு. ஆனா அவங்க ஃப்ளாஸ மட்டுமே வச்சு 1 ஹார்ல நீங்க ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, மத்தவங்க கிட்ட ஃப்ளாஸ் இல்லையா? அப்படின்ற இடத்துல பாரு கமருதீன் லவ் கன்டென்ட்ட உங்களுக்கு தப்பா தான் நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னா, உள்ள வேற யாருமே லவ் கன்டென்ட், அடல்ட் கன்டென்ட் குடுக்கலையா? எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் அவ்ளோ நடந்தது. துஷாருக்கும் அரோராக்கும் அவ்ளோ நடந்தது. போன சீசன்ல விஷால், அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின சீசன்ல மாயா பூர்ணிமா, லெஸ்பியன் இடத்துலலாம் நெறைய நடந்தது. அப்ப அதெல்லாம் நீங்க பூசி மழுப்பிட்டு, பாரு வந்து நெகட்டிவே காட்டுறீங்க. பாரு அடல்ட் கன்டென்ட்டே சொல்றீங்க. பாரு வந்துட்டு தப்பாவே இருக்கா அப்படின்ற மாரி காட்டுறது எந்த வகையில நியாயம் உங்க டிஆர்பிக்காக. ஸோ என்னோட இது வந்து அ மக்கள் கொஞ்சம் யோசிச்சு ஓட்டு போடுங்க. கன்டென்ட் முக்கியமா அப்படிங்கிற இடத்துல நான் சொல்ல மாட்டேன். ஆனா கொஞ்சமாவது நியாயமா யோசிச்சு போடுங்க. அடுத்த வாரமே அ வினோத் சபரின்னு வந்தா நீங்க யாருக்கு நிப்பீங்க? இல்ல வினோத் கனின்னு வந்தா யாருக்கு நிப்பீங்க? மத்தவங்க எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஒரு வெளிப்படையான அந்த பகைய யாரும் காட்டாம, பாரு மேல எல்லா விஷத்தையும் கொட்டும்போது, அந்த பொண்ணு இன்னும் அத ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணும்போது, இன்னும் நெகட்டிவா தெரியிறான்னா, பாருக்கான ஓட் நியாயமா வர வேண்டியது. தேங்க் யூ கைஸ்.